இந்த ஆலயத்திலிருந்து உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். காட்டாத்துறை பெத்தேல் மிஷன் சபையிலிருந்து பாஸ்டர் அவர்களும் சபை மக்களும் உங்களுக்கு அன்பை தெரிவிக்கிறார்கள். என்னை அன்போடு இந்த இடத்துல அழைத்த பாஸ்டர் பத்மா மற்றும் அவர்கள் குடும்பம், இந்த சபை யாவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் பத்மா, பாஸ்டர் மொர்தெகாய் அவர்களுடைய ஆரம்ப நாட்களில் விசேஷமா பத்மா அவர் குடும்பத்தை அவருடைய சின்ன சொல்லப்போனால் அவருடைய குழந்தை பருவத்திலிருந்து எங்களுக்கு தெரியும். அவரை அதிகமாக துதிக்கிறேன். அது மட்டுமல்ல, அவர்கள் எல்லாரும் ஊழியத்தில் இருப்பது பெரிய பாக்கியம். பாஸ்டர் மொர்தெகாயை மறக்கவே முடியாது. எங்கள் குடும்பத்தில் அதிகமான உதவி செய்தவர் மட்டுமல்ல, மிகவும் அன்பான ஆழமான பிரதிஷ்டை உள்ள ஒரு தேவ மனிதன். இந்த இடத்துல இப்போது நான் அவரை நினைவு கூறுகிறேன். அதை போட்டு பாஸ்டர் குமாருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு பேருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தேவ கிருபை என்றும் உள்ளது. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல், கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அதிகமான நெருக்கத்தில் இந்த சபை கடந்து சென்றது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இந்த சரணம் உங்களுக்கு தெரியும், மிகவும் பழைய பாடல். எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். நம் நடுவில் நம்முடைய ஆண்டவர் பிரசன்னராகி இருக்கிறார். தேவ பிரசன்னத்தினால இந்த ஆலயம் நிரப்பப்பட்டு இருக்கிறது. இங்கு கூடி வந்திருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களை அறிந்திருக்கிற ஒரு இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். பாரத்தோடு துக்கத்தோடு வந்தவர்கள், வியாதிகளோடு வந்தவர்கள், மனக்கவலையோடு கண்ணீரோடு வந்தவர்கள், நீங்கள் யாராயிருந்தாலும் அன்பு தாயே, அன்பு சகோதரியே, அன்பு சகோதரமே, உங்களை நினைவு கூறுகிற தெய்வம் உங்களுக்கு உண்டு. உங்களை நினைக்கிறதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கிறீர்களா?
ஹalleluya. இருதயத்துல பாரத்தை சுமந்து கொண்டல்ல, பாரத்தை இறக்கினவர்களாக. இது ஒரு பெத்தே, இது ஒரு தேவனுடைய வீடு. இந்த இடத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. என் ஆலயத்தில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்களை மகிழப்பட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் பாரங்களை இறக்கி வைக்கிறேன், என் வேதனைகளை எல்லாவற்றையும் மறக்க பண்ண போகிறேன். இந்த சரீரத்தில் வியாதி இருக்கிறதா? நெடுநாள் வியாதியோடு வந்திருக்கிறீங்களா? டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை நினைத்து பயந்து வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு பரிகாரி, இயேசு சுகத்தை தருகிறவர். ஹalleluya, ஹalleluya. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. இது உமக்கு லேசான காரியம். இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அன்று 100க்கு அதிபதி சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரன் சொஸ்தமாவா. இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவர் பார்த்து, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்கள் சுகமாவோம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. இந்த பாடல் அடியை பாடுவோமா? கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசத்தோடு சொல்லு. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனா கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனா கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஹalleluya. அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இது மனுஷனால் கூடாதது, டாக்டர்ஸால் கூடாதது, என் குடும்பத்தினரால் முடியாதது. நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவால் இது ஆகும். ஹalleluya. நாங்கள் விசுவாசித்து வந்திருக்கிறோம். இந்த சகோதர சகோதரிகளுக்கு அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. பிரச்சனைகள் பாருங்கள் மத்தியில இயேசுவின் உதவி செய்வாராய் என்று வந்திருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு நீங்க சந்தித்து அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. இந்த நேரத்திலும் மீண்டும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஏசாயா 54வது அதிகாரம் அதன் 2, 3 வசனங்கள். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு,
உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இந்த சபைக்கு கூடி வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் எத்தனை பேர் இது எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிறீர்கள்? ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இவ்வளவுதானா? இத்தனை பேருக்கு தான் இந்த வார்த்தையா? ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை ஆமேன் என்று சொல்லி விசுவாசித்தால் அது உங்களுக்கு பலிக்கும். ஆமேன். ஆண்டவர் முதலாக ஏதேன் தோட்டத்துல மனுஷனை சிருஷ்டித்த போது அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். நீ பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி இதை ஆழக்கடவீர்கள் என்று சொன்னார். அன்றைக்கு முதலா ஆண்டவர் சொன்ன வார்த்தை பெருகுவாய், நிரப்புவாய், ஆழ்வாய், எல்லாவற்றையும் ஆளுகிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். எல்லாரும் இங்க கவனிங்க. இன்றைக்கும் அதே வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு. நீ பெருகுவாய், இன்க்ரீஸ். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது இன்க்ரீஸ் அண்ட் மல்டிப்ளை, ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை, கனி தந்து பெருகுவாய், ப்ராஸ்பர் அண்ட் ரீப்ரொடியூஸ். நீ செழித்து பலுக்கி பெருகுவாய். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அப்படியே இருப்பது விருப்பம் இல்லை. நம்ம இன்னும் வளர வேண்டும், இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருக்கும் விருப்பம். அப்படித்தானே? இன்னைக்கு இந்த சபை ஆரம்பத்தில் இருந்தது போல இன்றைக்கு இல்லை இல்லையா? ஆண்டவர் பெருக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் பெருக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்ட பெருகுவாய். ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை 2 வசனங்களையும் இந்த சபை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். கூடி வந்திருக்கிற யாவரும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இன்னும் பெருக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பெருக வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும் என்பது அவருடைய ஆசை. புரியலையா உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருக்கு ஆசை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் பூமிக்குரிய காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் நாம் எல்லாரும் பெருக வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய ஆசையா இருக்குது. உலக பிரகாரமாய் தொழில் செய்கிறவர்களா இருக்கலாம், வேலை செய்கிறவர்கள், ஏதாவது பிசினஸ் பண்றவங்க, உங்க பொருளாதாரத்துல, இது எல்லா காரியத்திலும் ஆண்டவர் சொல்றாரு நீ பெருகுவாய். ஆனா இங்க யாருக்குமே அந்த ஆசீர்வாதம் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தோணுது. அந்த ஆசீர்வாதத்தை சொல்லும்போது சிரிக்கவே மாட்டேன்றீங்களே. நாங்களாம் இந்த உலகத்தை ஆசீர்வாதத்தையே விரும்ப மாட்டோங்க, நாங்க பரலோகத்தை ஆசீர்வாதத்தை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இங்கே நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பெருகும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்க எல்லாரும் வறுமையோட துக்கத்தோட இருக்கணும் அப்படி அவர் நினைக்கிறதே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம எல்லாம் வாக்குத்தத்தத்தின் இஸ்ரவேல், நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவது ஆண்டவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை இங்க இருக்கிற ஒரு சிலருடைய துவக்கம் அற்பமாய் இருக்கலாம், ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம். இன்றைக்கு பார்க்கிற இந்த கட்டடம் ஒருவேளை அற்பமாய் இருக்கலாம். ஆனால் ஆசீர்வாதமாய் சம்பூர்ணமாய் பெருக செய்கிற ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெருக செய்வார்.
விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியமா ஒவ்வொரு தடவை வரும்போது புது ப்ராஜெக்ட் சொல்லுவோம். அவ்வளவு விசுவாசத்துல ஆண்டவர் அவளை, இந்த குடும்பத்தை, இந்த சபையை ஆசீர்வதித்துக் கொண்டு இன்னமும் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தனையாய் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி எண்ண முடியாததா இருக்கும்னு சொன்னார். அந்த நேரத்துல ஆபிரகாமுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு குழந்தை கூட கிடையாது. ஆண்டவருடைய கணக்கு எப்போதுமே தப்பு கணக்கா தான் இல்லையா? ஒரு குழந்தை இருக்காது. அப்ப சொல்லுவாரு, உன் சந்ததியை மணலத்தனையா பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆலயத்துல ஒருவேளை உங்க கணக்கு ஒரு விதமா இருக்கலாம், ஆனால் உங்களை குறித்த ஆண்டவருடைய கணக்கு இன்றைக்கு வேறு விதமா இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய ஜனங்கள் நடுவே உன்னை அவர் ஆசீர்வதிப்பதை எல்லாரும் பார்க்க போகிறார்கள். ஹல்லேலூயா. வெட்கத்திற்கு பதிலாக அவர் எதை தரப்போகிறார்? இரட்டத்தனையான பலனை. இன்னைக்கு வெட்கத்தோட தலை குனிந்து வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, இரட்டத்தனையான பலனை நான் தரப்போகிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு சேர்ந்து அவர் இங்க இருக்கிற நம் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிக்க போகிறார். அவருக்குண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் விசுவாசிக்கிற நமக்கு உண்டாக போகிறது. அதுல சந்தேகமே இல்லை. ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டு நடந்து திரி. ஆண்டவர் அதே வார்த்தைய இந்த பாஸ்டர்மாக்கு சொல்லியிருந்தார், இங்க எல்லாம் நடந்து திரி, நான் உனக்கு தரப்போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் குறிப்பிட்ட நாளில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது இந்த சபைக்கு மட்டுமல்ல, கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களோடு எதை சொன்னாரோ அதை செய்ய போகிறார். வருடங்கள் மாறி இருக்கலாம், வருடங்கள் அநேகம் கடந்து போயிருக்கலாம், ஆனால் அவர் சொன்ன வார்த்தை மாறாதது. சொன்ன ஆண்டவர் பொய் சொல்லாதவர். ஹல்லேலூயா. எத்தனை வருடங்கள் என்பது அல்ல, சொன்னவர் யார் என்பதை நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொன்னவர் சாதாரணமான மனிதன் அல்ல, அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இப்பவே இது நடக்குமா, நமக்கு நடக்குமா, எனக்கு நடக்குமா அப்படின்னு உள்ளத்துல சந்தேகத்தோடு இருந்தீர்கள் என்றால் என்ன செய்யாது? நடக்க முடியாது. எவ்வளவுதான் வாக்கு பண்ணி இருந்தாலும் உங்கள் விசுவாசத்தை பொறுத்தே கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நான் வேகமாக ஒன்றெண்டு காரியங்களை உங்களோடு சொல்லுகிறேன். இந்த இடத்துல அந்த 2வது வசனத்துல பாருங்க, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்ய வேண்டியது இருக்குது, நீ உறுதிப்படுத்த வேண்டும். நீ உறுதிப்படுத்த வேண்டிய காரியம், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு வேதத்துல 2 காரியங்கள் மிக முக்கியமானது. அநேக காரியங்களை சொல்லலாம், மிக முக்கியமான 2. ஒன்று விசுவாசம், 2வது பொறுமை. ரொம்ப கஷ்டம் இல்லையா விசுவாசிப்பது? எனக்குமே அநேக வேலைகள்ல சூழ்நிலையை பொறுத்து விசுவாசிப்போம். கையில பணம் இருந்தா என்ன விசுவாசிப்போம், செய்திருவாரு, கண்டிப்பா செய்வாரு அப்படின்னு நினைப்போம் இல்லையா? வேற சூழ்நிலை நல்லா சாதகமா இருந்ததுன்னா கண்டிப்பா செய்வாருங்க, கண்டிப்பா செய்வார் சொல்லுவோம். ஆனா சூழ்நிலை கொஞ்சம் மாறினால் என்ன சொல்லுவோம்? செய்வாரோ செய்ய மாட்டாரோ தெரியல, கடவுள் சித்தம் போல. இது விசுவாசம் அல்ல. அநேக வேளைகளில் ஆவிக்குரிய
ஆவிக்குரியவர்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் தப்புவிப்பதற்கு ஒரே ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். எதை யூஸ் பண்ணுவோம்? கடவுள் சித்தம். அவர் சித்தத்தை தான் சொல்லி இருப்பாரு. ஆனா விசுவாசிக்க நமக்கு முடியல. உடனே சொல்ற கடவுள். ஆனால் அநேக உலக மனிதர்களை நான் கவனித்திருக்கிறேன். அவங்களுக்கு என் கடவுள் பேர்ல விசுவாசம் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க நல்லதான் நடக்குங்க அப்படின்னு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏதோ நடக்குதுங்க, ஏதோ இருக்கிறேன், ஏதோ வாழ்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த சபை விதிவிலக்கு என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் விசுவாசத்திலே கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த சபை மட்டுமல்ல, இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கேள்விக்குறியாய் இருப்பது, உங்கள் வாழ்க்கையில் நடக்காது என்று சொல்வது, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. நீ பெருக போகிறாய், நீ கனி கொடுக்க போகிறாய், நீ மல்டிப்ளை ஆக போகிறாய். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் உன்னுடைய ஜெப வாழ்க்கையில், உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில, உன்னுடைய உபவாசத்துல, எல்லாவற்றிலும் கூடவே இந்த உலகத்தின் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அநேக வேளைகள்ல இந்த விசுவாசத்துக்கு எதிராக நம்மோட நின்றுட்டு இருக்கிறது என்னதுன்னா ஒரு சந்தேகம், சூழ்நிலைகளை பார்ப்பது, அவிசுவாசம். இது என்ன செய்யும்? கூடவே வந்துட்டு இருக்கும். இன்றைக்கு விசுவாசிச்சு போவீங்க, போற வழியிலே கூட வர்ற ஆளு எதிராக ஒன்று சொன்னா என்ன தோணும்? ஆமா, எங்க நடக்க போகுது, இவர் இப்படி பேசிட்டு வர்றாரு, இது நடக்கவா போகுது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா ஒரு தேவ பிள்ளை ஒரு நாளும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சந்தேகப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு ஆபிரகாம் வாழ்க்கையில உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன சந்தேகம் வந்தது சாராளுக்கு. அதோடு ஒத்து போனார் ஆபிரகாம். ஆகவே அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வி வந்தது நமக்கு தெரியும். இன்னைக்கு இந்த ஆலயத்துல நீங்கள் எந்த நிலையில் வந்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஒருவேளை கர்த்தர் சொன்ன வார்த்தையை சந்தேகப்படும்படியாக சில சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் ஒரு நாள் போய் சொல்றவர் அல்ல. சொல்லியும் மறந்துட்டேமா அப்படி சொல்ல மாட்டாரு. ஐயோ அன்னைக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு அப்படி இல்லை அப்படி சொல்ல மாட்டாரு. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிற காரியம் ஆண்டவருடைய வார்த்தை தானா, ஆண்டவருடைய சித்தம் தானா என்பதை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. வில்லியம் கேரி என்கிறதான ஒரு தேவ மனிதன் சொல்றாரு, think big, expect great things from God, attempt great things for God. அதாவது தமிழ்ல சொல்றேன், நீ நினைக்கிறது யோசிக்கிறது பெரிதா யோசி. ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய். ஹல்லேலூயா. இரவு நேரத்துல ஆண்டவர் ஒரு சிலரோடு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில தோற்று போன சில காரியங்கள், எதிர்பார்த்த நன்மைகள் வராத சில காரியங்கள், ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய யோசனையை நீ மாத்திட்ட. ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? ஒரு காலத்துல விசுவாச வீராங்கனையா இருந்தேன், விசுவாச வீரனா இருந்தேன். ஆனா சூழ்நிலை மாறிடுச்சு சிஸ்டர். இப்போ என்னால அதை விசுவாசிக்க முடியல. இல்ல, 100 வயசானாலும் பிள்ளை தருவேன் என்று சொன்னால் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு வயசு பெருசு இல்லைங்க, அவருக்கு கையில இருக்கிற பணம் பெருசு இல்லை. அவர் இன்றைக்கு நீ காண்கிறோம் பிள்ளையின் சூழ்நிலை பெருசு இல்லை தாயே. அவர் சொன்ன வார்த்தையை நம்பு, அதை வைத்து நீ யோசனை பண்ணு, அதை விசுவாசி, அதற்கு நேரா ஃபோக்கஸ் பண்ணு.
ஆண்டவர் செய்ய போகிறார். ஹalleluya. ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. நீங்க இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாவற்றிலும் நீ பெருக போகிறாய். நீ மல்டிப்ளை பண்ண போற. நீ பெருக்கிக் கொண்டே இருக்க போற. ஆனா சூழ்நிலை சில வேளைகளில் சாதகம் இல்லாமல் பாதகமாய் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வார்த்தை அப்படியே விசுவாசிங்க. ஒன்று உங்களுக்கு சொல்றேன், ஒரு சம்பவத்தை என்னுடைய வாழ்க்கையில் இருந்து சொல்றேன். எங்களுக்கு ஒரே ஒரு மகள், சிலருக்கு தெரியும். அவளுடைய டெலிவரி டைம்ல அவளுக்கு இரட்டை பிள்ளைகள் ஆனதால் அவளை ஹாஸ்பிட்டல்லையே 100 நாள் வைத்திருந்தார்கள். அவளுடைய தலை கீழே கால் மேல அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல அவளை வச்சிருந்தாங்க. மிகவும் ஒரு எப்போ டெலிவரி ஆகும், எந்த நேரம் டெலிவரி ஆகும், அந்த சூழ்நிலையில் அவள் வைக்கப்பட்டிருந்தாள். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுடைய பெரிய டாக்டர் ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் வரும்போது ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. நீ கவலையே படாத, எந்த நேரம், அதாவது 24வது வாரத்துல இருந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. எப்போ உனக்கு டெலிவரி வந்தாலும் உன் குழந்தைங்களை நாங்க உடனே மேல ஒரு NICU, அதாவது குறை பிரசவத்தில் பிறக்கிற குழந்தைகளை வைத்து பராமரிக்கிற ஒரு இடம் இருக்குது. உடனே அங்க கொண்டு போயிடுவோம், நாங்க அங்க வச்சு உன் பிள்ளைகளை பராமரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் காலையில சொல்லுவோம். ஆனா என் உள்ள அப்போ அதை கேட்கும் போது மிகவும் பயப்படும், கலங்கும். நான் என் மகள் உடனே என்னை கூப்பிட்டு சொல்வான், அம்மா ஒரு நாள் கூட என் குழந்தைகள் இந்த NICUல இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் டெய்லியும் அந்த மேம் வந்து சொல்லுவாங்க, என் மகள் என்ன மம்மி வாங்க, இவங்க சொல்ற மாதிரி என் குழந்தைகள் ஆண்டவர் அங்க வைக்க மாட்டாங்க. என் குழந்தைகள் முழு வளர்ச்சியோடு பிறப்பாங்க. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் பயத்தோடு காணப்படும். பக்கத்து பெட்ல இருக்கிறவளுக்கு 6வது மாதத்துல 2 பிள்ளைகள். அதை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, பத்தியா உனக்கு கூட எப்போ இருக்கணும். பிரியமானவர்களே, அவளுடைய விசுவாச வார்த்தை, சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவளால் அசைய முடியாது, நடக்க முடியாது, உட்கார முடியாது, எதுவும் முடியாது. ஆனால் அவள் ஒரு வார்த்தையை விசுவாசித்தாள், என் குழந்தைகளை ஆண்டவர் சுகமா எனக்கு தருவார். நான் இதற்காக பணம் செலவழிக்க மாட்டேன். 37 வாரம் தாண்டினா உங்களுக்கு தெரியும், குழந்தை நார்மல் வெயிட் எல்லாமே நார்மல். அவளுக்கு 37 வாரம் வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. அதன் பிறகு 40 வாரங்கள் போவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவளால் அதற்கு மேல தாங்க முடியல. அவள் சொல்லிட்டா, 37 வாரங்கள் முடிந்தது, இனி என் குழந்தைகளை நீங்க ஆப்ரேட் பண்ணி எடுத்துங்க. ஆமென், ஹalleluya. இன்னைக்கு 2 குழந்தைகள், ஒரு ஆணும் பெண்ணுமாக 9 வயது முடிந்து 10 வயதுல இருக்கிறாங்க. ஹalleluya, ஹalleluya. உற்சாகப்படுத்தும்படியாக சொல்லுகிறேன். இது ஒருவேளை இதே சம்பவங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். ஊழியத்தில் ஒருவேளை சோர்ந்து போனவர்கள் இங்க வந்திருக்கலாம். பிள்ளைகள் நிமித்தம் சோர்ந்து போனவர்கள் வந்திருக்கலாம். யாராயிருந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை வைத்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க. என்னுடைய விசுவாசத்தை நான் உறுதிப்படுத்த போகிறேன். சூழ்நிலை நன்றாக இருக்கும் போது விசுவாசத்தை உறுதிப்படுத்தலாம். ஆனால் சூழ்நிலை எதிராக இருக்கும் போது விசுவாசத்தை உறுதிப்படுத்துவது கடினம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, உங்கள் எல்லைகள் விரிவாகட்டும், நீங்கள் தடை செய்ய வேண்டாம். சிலர் என்ன தெரியுமா, சூழ்நிலை மாறும் போது அவங்களையே அப்படி குறுக்குன வட்டத்துக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். தேவ பிள்ளைகளே,